நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார். நண்பர்களை, இன்றைய காணொளியில எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு முறை கூட நன்றி தெரிவிக்காத நடிகர் விஜய்க்கு அண்ணன் சீமானின் இத்தனை வாழ்த்துக்களா? முதல் முறையாக ராமசாமி பேத்தியை கருத்தை ஆதரிக்கும் சீமானின் தம்பி. இதை பற்றி தான் இந்த காணொளியில பார்க்க போறோம். வாங்க காணொளிக்குள்ள போகலாம். அதாவது நண்பர்களே, இன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் சமீபத்தில் யாருக்கு அதிகமா வாழ்த்து சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. தெளிவா உடனே சொல்லிடலாம், விஜய் அவர்களுக்கு தான். யாருக்கு? நடிகர் விஜய் அவர்களுக்கு. அதாவது நடிகர் விஜய் ஒரு திரைப்படம் நடித்து வெளிவரதிலிருந்து அது வெற்றி பெறது வரைக்கும், இப்ப சமீபத்துல கட்சி பதிவு செய்யப்பட்ட வரைக்கும் பல வாழ்த்துக்களை சொல்லியிருப்பார் அண்ணன் சீமான் அவர்கள். ஆனா இதுக்கெல்லாம் ஒரு நன்றி கூட தெரிவிச்சிருக்க மாட்டாரு நடிகர் விஜய். இப்படி இதையெல்லாம் பார்த்த பல தம்பிகள் தங்களுடைய ஆதங்கத்தை கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக அண்ணன் சீமான் அவர்கள் இந்த மாதிரி பண்றாங்க? ஒரு நன்றி கூட தெரிவிக்காத விஜய்க்கு எதுக்காக இத்தனை வாழ்த்துக்கள்? கட்சி தொடங்குறதுல இருந்து நீங்க கட்சி பதிவு செய்யப்பட்ட வரைக்கும், கடைசியா புஷி ஆனந்த் வரைக்கும் வாழ்த்து சொல்றாரு. எதுக்காக அண்ணன் சீமான் அவர்கள் இந்த மாதிரி பண்றாங்க? அப்படிங்கிற மாதிரி தங்களுடைய ஆதங்கத்தை கொட்டி தீர்த்து இருந்தாங்க. எனக்குள்ளேயே அந்த ஆதங்கம் இருக்கு, எதற்காக அண்ணன் சீமான் அவர்கள் இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்ட்டு. இப்படி இதன் அடிப்படையில இப்ப 2 நாட்களுக்கு முன்பு ரகசிய ஓட்டன் சேனல்ல ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தாங்க. அதாவது விஜய் அவர்கள் கக்கூசுக்கு போனா கூட வாழ்த்து சொல்வியானே அப்படிங்கிற மாதிரி தம்பிகள் கேட்கறதா சொல்லி அதுல டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு கருத்தை போட்டு ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தாங்க. அதுல ரகசிய ஓட்டன் அதுல பல கேள்விகள் எழுப்பியிருந்தாங்க. அதாவது விஜய் கட்சி தொடங்குறதுல இருந்து படம் நடிக்கிறதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பதிவு செய்யப்பட்ட வரைக்கும் இப்படி வாழ்த்து மலையா புரிகிறாரே அப்படிங்கிற மாதிரி அதுல ஒரு கேள்வி எழுப்பி அதுல காணொலி பதிவு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நேற்று முன்தினம் இந்த எனவே பேசுவோம் திராவிடத்துக்கு முட்டு கொடுப்போம் அப்படிங்கிற சேனல்ல அந்த ராமசாமி நாயக்கன் பேத்தி அவங்களும் ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தாங்க. பொதுவா ராமசாமி பேத்திய நாம் தமிழச்சிக்கு எதிராகவும், நான் சீமானுக்கு எதிராகவும், சீமானின் தம்பி தங்களுக்கு எதிராகவும் தான் காணொலி பதிவு பண்ணுவாங்க, அவதூற பரப்புவாங்க. அதற்கு நானே கூட பதிலடி காணொலி போட்டிருக்கேன். 2, 3, 4, 5 காணொலியோட போட்டிருக்கேன்னு வச்சுங்களேன். ஆனா இந்த விடயத்துல நான் ராமசாமி பேத்தினுடைய கருத்தை நான் முழுமையா ஆதரிக்கிறேன். அதுல இந்த ரகசிய ஓட்டன் எந்த மாதிரி எல்லாம் கேள்வி எழுப்பியிருந்தாங்களோ அதே கேள்வியை தான் இந்த ராமசாமி நாயக்கன் பேத்தியை கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதாவது நடிகர் விஜயோடைய ஒரு திரைப்படம் வெளிவரதுல இருந்து இன்னைக்கு புஷி ஆனந்துக்கு வாழ்த்து சொன்னது வரைக்குமே ஒரு நீண்ட ஒரு பட்டியலையே வாசிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன் இந்த ராமசாமி பேத்தி. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சீமனின் தம்பியாக இதை பார்க்கும்போது எனக்கு அப்படியே எப்படி இருந்ததுன்னா, இது ஒரு உள்ள குமுறலாக தான். அதாவது இது எப்படி ஜீர்ணிக்கிறது அப்படிங்கறதே தெரியல. அந்த அளவுக்கு தான் ஒரு மன குமுறலா தான் எனக்கே இருந்தது. அதாவது இப்பதான் சில நாட்களா அண்ணன் சீமான் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பாக இருந்தாலும் சரி, இல்ல மற்ற இடங்கள்ல இருந்தாலும் சரி, நாங்க 2026 தேர்தலில் தனிச்சுதான் போட்டியிடுவோம், எந்த கட்சி கூட்டணி கிடையாது, நாங்க தனித்தே களமாடுவோம் அப்படிங்கிற மாதிரி இப்ப சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா அதற்கு முன்ன வரைக்கும் எப்ப விஜய் தன்னுடைய கட்சி பேரை அறிவித்தாரோ, எப்ப நாங்க அரசியலுக்கு வரப்போறேன்னு சொன்னாரோ, அப்போது இருந்து அண்ணன் சீமான் அவருடைய பேச்சு, அவருடைய நடவடிக்கை எப்படி இருந்ததுன்னா, விஜய் நம்ம கூட கூட்டணி வந்துட மாட்டாரா, இல்ல நம்ம விஜய் நம்மளை சேர்த்துக்க மாட்டாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல, அப்படிங்கிற ஒரு துணியில தான் கருத்துக்கள் பதிவிட்டு இருப்பாங்க. விஜய் கூட்டணிக்கு நாங்க ஏத்துக்குவோம், நாங்க கூட்டணி வைப்போம், நாங்க 2 பேரும் சேர்ந்து களமாடுவோம் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை செய்தியாளர் சந்திப்பிலையும் சரி மற்ற எல்லா இடங்களிலும் தெரிவித்திருப்பாங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது உண்மையுமே தம்பிகளுக்கு எல்லாம் பல தம்பிகளுக்கு ஆதரவாக தான் இருந்திருக்கும். என்னென்ன உங்களுடைய உயரம் என்ன, அரசியல்ல உங்களுடைய உயரம் என்ன, உங்களுடைய வீரம் என்ன, உங்களுடைய தெளிவு என்ன, உங்க கருத்து என்ன, உங்களுடைய கொள்கை என்ன? இப்ப ஒன்று கொள்கையும் எந்த ஒரு எதையும் முன்வைக்காத விஜய் கிட்ட போயிட்டு நீங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருந்தாங்க. அதாவது அண்ணன் சீமான் அப்படின்னாவே என்ன அப்படின்னா, ஒரு வீரம், ஒரு தைரியம், ஒரு துணிச்சல் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் இன்னைக்கு பாத்துட்டு இருக்காங்க. அதாவது நம்ம பாத்துருப்போம், கடந்த ஒரு 1.5 வருடத்துக்கு முன்னால நம்ம பாத்துருப்போம், இந்த பேனா கலைஞருக்கு பேனா வைக்கிற அந்த ஒரு நிகழ்ச்சியில கருத்து கேட்பு கூட்டத்துல நீ பேனா சிலையை வச்சு பாரு, நான் உடைக்கிறேனா இல்லையான்னு பாரு அப்படிங்கிற மாதிரி அப்படி வீரமா, அதாவது சிங்கத்தின் கோயிலே போய் அதனுடைய பிடரை பிடித்து ஆட்டுவது போன்ற அந்த ஒரு கர்ஜனை மிக்க அந்த ஒரு வீரம் நிறைந்த அந்த பேச்சு இருக்கு பதிலா, அதெல்லாம் பார்க்கும்போது அப்படி தம்பிகளுக்கு அப்படியே மெய் சிரித்து போய் அப்படி ஒரு உணர்ச்சி பூர்வமா நாங்க இருந்தோம். அப்படிப்பட்ட சீமான் இன்னைக்கு ஒரு அரசியல் அறிவு இல்லாத, ஒரு அரசியல் புரிதல் இல்லாத, எந்த ஒரு கொள்கையை முன்வைக்காத ஒரு விஜய்கிட்ட போயிட்டு இப்படி மண்டிட்டு போயிட்டு ஏங்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் அப்படிங்கிறது நீங்க பல தம்பிகள் மத்தியில தான் இருந்தது. அதன் அடிப்படையில் தான் இந்த ரகசிய ஓட்டன் கூட அந்த மாதிரியான ஒரு டிஸ்கிரிப்ஷன்ல அந்த மாதிரி கருத்தை வைத்து அந்த ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தாங்க. அதாவது அண்ணன் சீமான் அவர்கள் பல இடங்கள்ல என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா, நடிக்கிறது மட்டும் நாட்டையால தகுதி கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் கருத்துக்கள் சொல்லியிருப்பாங்க. அப்படிங்கும்போது விஜய் ஒரு நடிகர் தானே. இன்னைக்கு அதற்கு இந்த திராவிட கூட்டங்கள், திராவிட ஊப்பிகள் அண்ணன் சீமான் மீது கூட கருத்துக்களை வைப்பாங்க. எப்படி அப்படின்னா, சீமான் ஒரு நடிகர் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதற்கு கூட நமது கட்சியினுடைய ஆதரவாளர்கள் பல பேரும் தங்களுடைய கருத்துல தெரிவிச்சிருக்காங்க. அதாவது அண்ணன் சீமான் அவர்கள் நடிகர் அப்படிங்கிறதுக்கோசரம் நாங்க அவரை ஆதரிக்கவில்லை. அதை தாண்டி அவர் முன்வைக்கக்கூடிய கொள்கை, அவர் முன்வைக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்குமான அரசியல், ஒரு பொதுவான அரசியல்,
அதை வந்து ஏற்றுதான் நாங்க வந்து அவர் பின்னால் நிக்கிறோம். சீமான் வந்து ஒரு நடிகர், அவர் வந்து ஒரு இயக்குனர் அப்படிங்கறதுக்கோசரம் நான் ஒரு பின்னால் நிக்கல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து ஒரு தரமான ஒரு பதில் கொடுத்திருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எந்த ஒரு கொள்கையும் அறிவிக்காத, எந்த ஒரு கொள்கையும் முன்வைக்காத, எந்த ஒரு அரசியல் தெளிவும் இல்லாத, எந்த ஒரு அரசியல் புரிதலும் இல்லாத நடிகர் விஜய்க்கு எல்லாம் போயிட்டு அவரு கட்சி தொடங்கினார் அப்படிங்கோசரம் அவருக்கு வார்த்தை சொல்லிட்டு அவர் கூட போய் கூட்டணி வச்சிட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இயங்கிட்டு இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை வந்து பல தம்பிகள் வந்து கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால அண்ணன் சீமான் அவர்கள்ட்ட நம்ம தம்பிகளா நம்ம என்ன சொல்றோம், நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, என்ன நீங்க வந்து தனிச்சு நில்லுங்க. நீங்க தனிச்சு நிக்கிறது தான் உங்களுக்கு வந்து ஒரு அழகு, உங்களுக்கு வீரம். நாங்க இருக்கோம். அதாவது இன்னைக்கு அரசியல் புரிதல், அரசியல் தெளிவு உள்ள பல விஜய் டேடி ரசிகர்கள் வந்து உங்களை தான் ஆதரிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பல காணொலிகள்ல நீங்க கீழே கருத்துக்களை போய் பாருங்க. நான் வந்து சினிமாவில விஜயோட தீவிர ரசிகன், ஆனா அரசியல் வந்துட்டா நான் வந்து சீமானுடைய தம்பி தான் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேர் வந்து அந்த மாதிரி கருத்துல தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இப்படி விஜயுடைய ரசிகர்களே, அரசியல் புரிதல் உள்ள, அரசியல் தெளிவு உள்ள விஜயுடைய ரசிகர்களே உங்களை ஆதரிக்கும் போது நீங்க வந்து நடிகர் விஜய்க்காக நீங்க வந்து இயங்கிட்டு இருக்கீங்க, அவருடைய கூட்டணிக்காக இயங்கிட்டு இருக்கீங்க. நீங்க தனிச்சே இல்லைங்கண்ணே, நாங்க இருக்கோம். நாங்க வந்து மக்கள்கிட்ட உங்களுடைய கொள்கைகளையும் நாம் தமிழ்ச்சியினுடைய கருத்துலையும் நாங்க கொண்டு போய் சேர்க்கிறோம். மக்கள்கிட்ட வந்து நாங்க புரியல் ஏற்படுத்துறோம். நாங்க எப்படியாவது உங்களை நாங்க வெல்ல வைக்கிறோம். அதனால நீங்க வந்து யாருக்காகவும் எதற்காகவும் இந்த நடிகர்களுக்கெல்லாம் போயிட்டு நீங்க அடிபணிஞ்சு நீங்க அவங்க கிட்ட இயங்கி இருக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் பல தம்பிகளுடைய கருத்தா இருக்கு. நண்பர்களே, இப்ப எனது இந்த கருத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க இந்த அண்ணன் சீமான் அவர்கள் விஜயோட கூட்டணியை எதிர்பார்ப்பதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் வந்து கருத்துக்களை தெரிவிங்க. எனது கருத்து நான் இப்ப பதிவிட்ட அந்த கருத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. அதே சமயத்துல நிச்சயம் வருகின்ற 2026 தேர்தலில் நாம் தமிழ் கட்சியை வெல்ல வைத்து அண்ணன் சீமான் அவர்களை முதல்வராக ஆக்குவது நமது கடமை. அதற்காக நிச்சயம் வந்து தொடர்ந்து நம்ம வந்து கலப்பணி செய்வோம். அதற்கு அடிப்படை கட்டமைப்பு அப்படிங்கிறது கிராமப்புற கிளை கட்டமைப்பு தான். கொடியேற்றம் செய்வது, அடுத்தது பொறுப்பாளர் நியமனம் பண்றது, கிராமங்கள்ல கட்சியை வளர்ப்பது, நாம் தமிழ் கட்சியினுடைய கொள்கையை வந்து மக்களை கொண்டு போய் சேர்க்கிறது. இதுதான் வந்து அடுத்து நம்ம முன்னெடுக்க வேண்டிய ஒரு விடயம். நிச்சயம் நான் இதை வந்து செய்வேன். நிச்சயம் அதை எப்படி செய்யறேன் அப்படிங்கறதையும் நான் வந்து நிச்சயம் நாட்கள் கண்ணியை பதிவு பண்ணுவேன். சரி நண்பர்களே, நிச்சயம் இதை வந்து நம்ம செய்து காட்டுவோம், என்று காட்டுவோம். இந்த நேரத்தில் இந்த ஒரு தகவலை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ளதான் இந்த கணொலி. மீண்டும் அடுத்த ஒரு காலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.